நேற்று பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வழக்கம் போல் ஈசா யோகா மையத்தில் ஜக்கி தலைமையில் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டது பிரம்மாண்டமாக. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிர முதல்வர் ஃபட்னாவிஸ் முதல் தமன்னா வரை எல்லோருமே கலந்துக்கிட்டாங்க. எப்படி ஒரு பவர் சென்டராக மாறுறாரு? இல்லைங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குப்பை இந்து மதம், அழுக்கு இந்து மதம், அசடு இந்து மதம். இந்த இந்து மதத்தில் தான் சக்கிலியர், பல்லர், பறையர், வண்ணார், நாசுவர்னு ஒரு சனாதன அடிப்படையை பாதுகாக்கு. தொட்டாலே தீட்டு, பார்த்தாலே தீட்டு, தன்னுடைய சொந்த மக்களை பழிவாங்குகிற ஒரு கேவலமான மதம் தான் இந்து மதம். எந்த கிறித்துவனோ, எந்த முகமதியனோ, எந்த சீக்கியனோ, எந்த அரபியும் தன்னுடைய சொந்த மண்ணில் சொந்த மக்களை தள்ளின்னு சொல்ல மாட்டான், தொட்டா தீட்டுன்னு சொல்ல மாட்டான், பார்த்தாலே தீட்டுன்னு சொல்ல மாட்டான். அப்போது இந்த இந்து மதத்தினுடைய குப்பையினுடைய அடையாளம் தான் ஜக்கி. பல கொலை நடந்திருக்கு, பல காம களியாட்டங்கள், பல மர்ம மரணங்கள், பல பள்ளி பெண்கள் கதற மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கு. இதை விட உச்சபட்ச கொடுமை என்னென்னா, ஆசிரமத்துக்குள்ளே கோயில் இருக்கும், குடில் இருக்கும், சாமி சிலை இருக்கும், தகன மேடை இருக்கார், அங்கே கட்டியிருக்கார். தகன மேடை எங்கே இருக்குது? ஆசிரமத்துக்குள்ள இருக்குது. கோவையில் இருக்கக்கூடிய அத்தனை தகன மேடைகளும் மின் மயானங்களும் ஜக்கியுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி இருக்கும்போதே போயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் திமுக அரசாங்கம் அதை எடுக்கலை கையில். நேரு அதை அனுமதிக்கிறார். இவர்கள்லாம் எப்படி சனாதன எதிர்ப்பாளர்கள் திமுக. இதுதான் அங்கே அவருடைய செல்வாக்கு. கேரளாவில் இந்த போலி ஆசிரமம் நடத்த முடியாது, கர்நாடகாவில் நடத்த முடியாது, ஆந்திராவில் நடத்த முடியாது. தமிழ்நாடு முட்டாள்கள் மொத்தமாக வாழுகிற நாடு. எல்லா பயிலும் வேட்டைக்காடே தமிழ்நாடு தான். ரெட்டியும் நாயுடும் செம்மரம் கட்டி பல ஆயிரம் கோடி விற்பான். மரம் வெட்ட கூலிக்கு போகிறவன் சுட்டு கொல்லப்படுவான். இப்படி ஒரு அறிவே இல்லாத ஒரு சமூக அமைப்பு தான் தமிழ் சமூகம். தமிழ் சமூகத்திற்கான அடையாளம் என்பதே சினிமா தேட்டர் தான். அப்போ ஜக்கியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அறுவடை மையம்தான் ஈசா மையம். அங்கே இருக்கிற நிலங்கள் அத்தனையுமே யானை வழித்தடங்கள். அமெரிக்கா கவுண்டர்னு ஒரு பெரிய பண்ணையார், அவருடைய வாரிசுகள்லாம் அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுச்சு. அவரும் போய் அங்கே செட்டில் ஆகிறார். அப்போ அங்கே வேலை பார்த்த ஆதிவாசிகளுக்கு இந்த நிலமெல்லாம் பிரித்து கொடுத்துருப்பேன். ஆளுக்கு ஒரு ஏக்கரை எடுத்து விவசாயம் பண்ணி பிள்ளைங்கடான்னு போயிடுறாரு. அவர்கள் நிலம்தான் ஜக்கியினுடைய நிலம். இதை எதிர்த்து வழக்கு போட்டவன் நீங்கள் கொன்று அவருடைய ஜக்கியினுடைய ஆசிரம வேலியில் அவனுடைய உடல் கடந்தது. அப்போ இதெல்லாம் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் ஒரு 100 முறை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. மாவட்ட ஆட்சியாளருக்கு அதிகாரம் இருக்குது, இடிக்க சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. திமுக அரசு அஞ்சு தொட்ட நடுங்குது. பார்ப்பன பாண்டேக்களும் இணையாசிரியர் காமராஜன் தான் அந்த ஜக்கியை கொண்டு வந்து கனிமொழி விட்டு செடி மரமெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றுறானுது. அப்போது இந்த போல் ஊடக தரகர்கள், ஊடக விபச்சாரிகள்லாம் ஜக்கிக்கு ஆதரவாக இருக்கிற பொழுது அவனை யார் எதிர்க்க முடியும்? இதுதான் அவனுடைய பலம். மோடியிலேருந்து அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் வந்து போகிறாங்க இல்லையா, காலில் விழுகிறாங்க. வந்து போனால் பத்தில் காலில் விழுகிறாங்க. அப்போது மாவட்ட ஆட்சியாளர் 5 நடுங்கிறார். தரமட்டம் பண்ண சொல்லி உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆணை இருக்கு. அத்தனையுமே அரசுக்கு எதிரான சட்டவிரோத. வனத்துறை அப்ரூவ்டு இல்லை, என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லை, வருவாய்த்துறை அனுமதி இல்லை. 10க்கும் மேற்பட்ட சட்ட விதி மீறல்களை மீறி ஹெலிபேடு வச்சுருக்கான். கோவை விமான நிலையத்திலிருந்து ஜக்கி யோகா மையத்துக்கு வருகிறவர்கள் ஹெலிகாப்டரில் வர்றான். பின்னாடி ஆதிவாசி கிராமம், ஆடு மாடு வளர்க்க முடியல, கோழி குருவி வளர்க்க முடியல, காட்டு விலங்குகள்லாம் ஓடி போகுது. அந்த அடர்ந்த காடு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடித்துவாரம் வெள்ளிங்கிரி மலை. அங்கே யானை பூரா கிராமத்துக்குள்ள வந்துருக்கு. ஆதிவாசியுடைய நிலத்தில் இந்த ஆசிரமம் கட்டப்பட்டிருக்கு. அப்போ இதை யார் எதிர்ப்பது? இங்கே பல சட்டவிரோத செயல்கள் நடந்து, பல கோடி வரி பாக்கி. அங்கே விற்கிற அந்த ஊர்களுக்கு தேன், நெல்லிக்காய், இயற்கை மருத்துவம், ஆச்சா ஒரு 200க்கும் மேற்பட்ட வகையான இயற்கை உணவை வச்சுருக்கான். கம்பு, ராகி, சோளம், அத்தனைக்கும் ஜிஎஸ்டி இல்லை. ஏன்? ஆசிரம வருமானம். இவனுடைய மகள் அமெரிக்காவில் மிகப்பெரிய பண்ணை வீட்டில் குடியிருக்கிறான். அங்கே நிலம் கொடுக்க மறுத்த ஒரு பொறியாளருடைய 2 மகள்கள் மொட்டையடிக்கப்பட்டு காவி உடை,
உத்தராட்ச கொட்டை, இப்படி அவர்களுடைய வாழ்க்கை. இவனுடைய மகளோட அமெரிக்காவில் மனைவி எரித்து கொல்லப்பட்டால், மர்மமாக செத்து போனான் ஜக்கியுடைய மனைவி. இப்படி பல விஷயம் இருக்குது. இதையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு யார் இந்து மத குப்பைகள் பூரா அங்கே டான்ஸ் ஆடுது. கிறிஸ்துவ மதத்தில் இப்படி இருக்காது, முஸ்லீம் மதத்தில் இப்படி இருக்காது. மனித குலத்துக்கு எதிரானவன் பூரா இந்த மதத்தினுடைய அடையாளம் சொல்லுகிற ஒரே குப்பை மதம் இந்து மதம் தான். அங்கே ஒடுக்கப்பட்ட யாரும் அங்கே போக முடியாது. பணம் படைத்தவன் மட்டும்தான் போகும். அப்போது அது யாருடைய இடம்? அது சமூக விரோத செயல்களுக்கான ஒரு பெரிய மடம் தான் ஜக்கி மடம். தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக அதை அங்கிருந்து அகற்றணும், தரமட்டம் பண்ணணும் நினைக்கிறாங்க. ஆனால் ஜக்கியே ஆசிரம சிஷியர்களால் மர்மமாக தாக்கப்பட்டு மயிரிழையில் உயிர் படைச்சார். அப்போ எவ்வளோ வெறுப்பு அந்த கஞ்சா வியாபாரி மேலே இருக்கு. அவனுக்கு பழைய கஞ்சா வியாபாரி சிறையில் அடைக்கப்பட்டான், ஜெயிலில் இருந்திருக்கான். கோவை சிறையில் ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வழக்கு இருக்குது. இந்த கஞ்சா வியாபாரி கஞ்சா வழக்கு ஒரு பெரிய குடும்பத்தில் மனைவியை பிரித்து அவ்வளோதான் அவனுக்கு பல கோடி ரூபா சொத்து வந்தது. அவன் பிறந்ததுலேருந்து அத்தனை சமூக விரோத செயல் தான். இந்த சமூக விரோத செயல் அத்தனைக்கும் பாஜக அரசு ஆதரவு. இதுதான் சிவன் ராத்திரிக்கான அடையாளம். அங்கே நேற்று பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் வருடம் கலந்துப்பார். தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்குன்னு இதுவரைக்கும் உறுதியாகல. இந்த சூழலில் பிரேமலதாவும் வேலுமணி அவர்களோட சேர்ந்து கலந்துக்கிட்டார் இல்லையா? அதிமுக கூட்டணிக்கு வரது உறுதியாயிருச்சா? இல்லைங்க, அதாவது அதிமுக கூட்டணி எடப்பாடி அந்த கூட்டணியை முடிவு பண்ணிட்டார். எடப்பாடி இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்பி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்துறதில்லை. ஜக்கியுடைய சிசி பிரேமலதா ஜக்கி வருஷம் தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க அங்கே வந்து அப்போ அவங்க வேலுமணி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் கூப்பிட்டு. அப்போ வேலுமணி ஜக்கியுடைய சிஷியன், அவ்வளோதான். கூட்டணி எடப்பாடி முடிவு செஞ்சு 2 நாள் ஆச்சு. அதிமுக கூட்டணியில் பிரேமலதா ஜோதியில் ஐக்கியமாயிட்டார். 2 நாளுக்கு முன்பு நடந்தது. ஓகே, திமுகலையும் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. திமுக இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க அதிமுக கூட்டணியில் தன்னை இணைத்து கொண்டார். பிஜேபி கூட்டணியில் அதனுடைய சிக்னல் தான் நேற்று போய் ஜக்கிட்ட போய் சரண்டர் ஆனது. தை பிறந்தால் வெளிப்புறக்குன்னு ஓபிஎஸ் சொன்னார். தைக்குள்ள ஒரு முடிவு சொல்லுவேனாரு. தையே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? இல்லை, ஓபிஎஸ் எந்த காலத்திலும் எடப்பாடி சேர்த்துக்க மாட்டார். ஓபிஎஸ் அவர் அவ்வளோ தூரம் இறங்கி வராரு இல்லையா? சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அவைத்தலைவர் பதவி கேட்குறாரு. இப்போ எடப்பாடி பலமுறை சொல்லிட்டார், நீங்கள் சேர்ந்துக்குங்க, பதவியெல்லாம் டிமாண்ட் பண்ணாதீங்க, சேர்ந்துக்குங்க, சசிகலாவை பதவியெல்லாம் கேட்கணும். 2 பேருமே அவைத்தலைவர் கேட்குறாங்க. அதிமுக 2 அவைத்தலைவர் உருவாக்க முடியுமா? அதனால் தினகரன் பாணியில் சசிகலா கட்சி ஆரம்பித்து முக்குளத்தூர் வாக்கை பிரிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆமாம், அது தினகர கட்சி நடத்திட்டு இருந்தார் 2-3 நாள் தேர்தலில். சசிகலா அதெல்லாம் செய்யவே இல்லை. பினாமிகளும் சொத்தை பாதுகாப்பதற்கு தமக்கு பதவி வேணும்னு கேட்குது, கட்சி நடத்துவதற்கு அல்ல. திருடிய பல லட்சம் கோடிகளை பாதுகாப்பதற்கு பதவி வேணும். இதுக்கெல்லாம் பதவி அதிமுக கொடுக்க முடியுமா? அதிமுகவில் ஊடுருவ விட்டால் எடப்பாடி வெளியே வந்துடணும். அப்புறம் எடப்பாடி சேர்த்துக்கு சொல்லி சசிகலாவை கேட்க முடியும் நிலைமை வந்து. அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் முன்னாடி இந்த பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லையா? யாருக்கு? சசிகலாவுக்கு. இல்லை, ஒன்றும். சசிகலாவை பொறுத்தவரை அதிமுக அரசியல் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தோம். அது வாய்ப்பெல்லாம் இல்லை. இன்னும் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அப்படிலாம் போட்டுட்டு இருக்காரு. இல்லை, அது எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த அம்மா காரில் அதிமுக கொடி தான் பறக்குது. அந்த அம்மா அதிமுக கொடி, நான் தான் அதிமுகவுடைய தலைவி, எதிர்காலத்தில் நான் தான் ஒன்று. அது இன்னும் 50 வருஷம்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் நடைமுறை வேறு, சித்தாந்தம் வேறு. போன முறை முக்குளத்தூர் வாக்குகள் தான் தோத்தார் இல்லையா எடப்பாடி அவர்கள் பல தொகுதிகளில். ஸோ வந்து சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்களா அவைத்தலைவர் பதவி தான் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? இல்லை, அவைத்தலைவர் பதவி, அப்புறம் பொதுச் செயலாளர் பதவி, அப்புறம் முதலமைச்சர் பதவி, அப்புறம் அதிமுக நான் தான், இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும்னு அச்சப்படுறாரு எடப்பாடி. பயப்படுறாரு ஓபிஎஸ் பார்த்து. ஆமாம், நீங்கள் நல்லது பண்ணிடலாம், கெடுதல் பண்ணிடலாம்ல. மீண்டும் எனக்கு பதவி கொடுக்கல, அதிமுக பிளந்துட்டு போகிறேன்னு போனார்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேர்றதுன்னா ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறார் ஓபிஎஸ். ஆனால் நிபந்தனை வைக்கிறார், அவைத்தலைவர் கண்டிப்பாக வேணுங்கிறார். அதானே இப்போ சண்டையே. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குது. இந்த தேர்தலில் தொடருமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து தொடர்ச்சியாக எழுந்துட்டு இருக்கு. காங்கிரஸில் ஒரு பிரிவினர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. முதல்வர் ஸ்டாலின் வெளிப்படையாக அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா? இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது கடைசியில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு மாணிக் தாகூருக்கு வேலையில் மாணிக் தாகூருடைய தமிழ்நாடு அரசியல் முற்று பெற்றுவிடும். அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து இனிமேல் தேர்தலில் போட்டிட மாட்டேன். ஆமாம், இங்கே ஓட்டு போட்டாலும் இப்போவே காங்கிரஸ்காரவனும் ஓட்டு போட மாட்டான், காங்கிரஸுக்காரவனும் திமுக ஓட்டு போட மாட்டான். இப்போ தேர்தலில் சட்டசபையில் கூட்டணி நீடித்து காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகளில் திமுக தொண்டை ஓட்டே போட மாட்டான்.
அத்தனையும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு சீட் கூட ஜெயிக்காது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத சட்டமன்றமாக வர சட்டமன்றம் அமையும். திமுக கூட்டணியில் இருந்தாலும் சொல்றீங்க. திமுக கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத சட்டமன்றமாக வருகிற 2026 சட்டமன்றம் அமையும். ஏன்னா திமுகவை இத்தனை ஆண்டு காலம் திமுகவை நம்பி இருந்த காங்கிரஸ் இப்பொழுது திமுகவை எதிர்க்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிற விஜயை ஆதரிக்கிறார்கள். காங்கிரஸ் அண்ணாவே ஒழிச்சு விட்டார். 1967 காங்கிரஸினுடைய கதை முடிந்து விட்டது. இதுவரை காங்கிரஸை காப்பாற்றி வைத்தவர் கருணாநிதி தான். ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் அமலாக்கத்துறைக்கும் அந்நிய செலாவணி மோசடி 3 துறையும் தன் மீது பாஞ்சிடும். இங்கே திருடுவதை வெளிநாடுகளில் முடக்குவது தான் திமுக அதிமுகவுடைய கொள்கை. இதை இத்தனை ஆண்டு காலம் நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக, காமராஜரே காங்கிரஸை ஒழிக்க முற்படும் போது காங்கிரஸை காப்பாற்றியவர் கருணாநிதி. விவி கிரி ஜனாதிபதி இந்திரா காந்தியை ஆதரித்து தேர்தலில் நிற்கிற பொழுது காமராஜர், ஏகே நிஜலிங்கப்பா, கர்நாடக நிஜலிங்கப்பா, சஞ்சீவ் ரெட்டி, நீல செஞ்சு பல பேர் இந்திரா காந்தி இதோடு ஒழிச்சுன்னு முடிவு பண்ணுறான். கருணாநிதி யாரை ஆதரவு தெரிவிக்கிறார், அவங்க தான் ஜனாதிபதி வர முடியும். அப்போது கருணாநிதியிடம் உதவி கேட்கிற பொழுது இந்திரா காந்தி என்னை காப்பாற்றியவர் கருணாநிதி. இவ்வளவு வரலாற்று பாரம்பரியம் உள்ள திமுக இப்போது 2006-11 35 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. மைனாரிட்டி அரசு தான் திமுக. இப்போ இந்த மைனாரிட்டி அரசை அன்றைக்கு டெல்லியில் காப்பாற்றியது கருணாநிதி, தமிழ்நாட்டில் காப்பாற்றியது காங்கிரஸ். அப்போவே கூட்டணி கேட்கல, கூட்டணி மந்திரி சபை கேட்கல. அப்போ யார் இருந்தால் சோனியா காந்தி. அப்போது காங்கிரஸினுடைய அடையாளமாக திமுக தான் பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் இப்போது திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு திமுக தொண்டன் ஓட்டு போட்டு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மாணிக் தாக்கூர் வட இந்திய பேரை வச்சுருக்கார். தமிழன்னு டெல்லியில் தெரியக்கூடாதான். வட இந்திய லாபிகள் ஒரு வட இந்தியனத்தை அங்கீகரிப்பான். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு ஏழை, நீங்கள் அங்கே இருக்கிற பட்டாசு தொழிலாளி வேலை ஓட்டு போட்டு டெல்லிக்கு போன இந்த மாணிக்கம் அங்கே எதை சேர்த்துக்கிட்டாரு, தாகூரை சேர்த்துக்கிட்டார். அப்போ பார்க்குற என்னென்னப்பா, இவர் வட இந்திய எம்பி. இப்படி தமிழர்னாலே பிடிக்காத, தமிழர் என்று அடையாளத்தை மறந்து வட இந்திய பெயரில் ஒளிந்து கொண்டு இருக்கிற இந்த தமிழின விரோதி மாணிக் தாகூர் என்ன நினைக்கிறாரு, திமுக இதோட காலி பண்ணின்னு முடிக்கிறார். இது திமுக என்ன கெட்டாலும் திமுக புத்தி வராது. ஏன், இவர்களுக்கு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக யாரையும் வளர்த்தெடுப்பதில்லை. பணம் வச்சிருக்கியா பதவி கிடைக்கும், கோடி இருக்கா உனக்கு சீட்டு கிடைக்கும். இப்படி வளர்த்ததனுடைய விளைவு மாணிக் தாகூரில் டெல்லியிலேருந்து திமுக ஒழிக்க ஆரம்பிச்சிட்டார். தமிழ் பெயரை மறைத்து வட இந்திய பெயரை வைத்து கொண்டு இருக்கிற மாணிக் தாகூர் மதுரையில் கூட்டம் போட்டு திமுக ஒழிக்கணுங்கிறார். அப்போ யாருடைய பலவீனம், திமுக தொண்டை ஓட்டு போட்டு தான் இங்கே காங்கிரஸ் எம்எல்ஏ வந்திருக்கான். திமுக தொண்டை ஓட்டு போட்டு தான் 10 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கான். இதை யார் ஒழிக்கணுங்கிறான், திமுக தொண்டன் ஓட்டு போட்டு ஜெயிச்ச மாணிக்க டாகூர்களே ஒழிக்கணுங்குது. அப்போ இது திமுகவுடைய பலவீனம். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாதா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் பாஜகவுடைய ஒரு பெரிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிரி. முஸ்லீம் வாக்கு காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு அணிக்கு போனால் முஸ்லீம் வாக்குகள் உடையும், முஸ்லீம் வாக்குகள் உடையும். இப்போ இந்த வாக்கு வங்கி உடைப்பதற்கான வேலையை பாஜக தான் பண்ணுது. எங்கே, காங்கிரஸுக்குள்ள. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு அக்மார்க் ஆர்எஸ்எஸ் ஆள், மாணிக் தாகூர் ஆர்எஸ்எஸ் ஆளுக்கு இவர் ஒரு ஆள். ராகுல் காந்திகிட்ட ஒரு யூத் விங் இருக்குது, அந்த யூத் விங்கில் பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவுடைய பரம்பரை வைரி.
பழைய ராகுல் finance காந்திக்கு அவ்வளவு நெருக்கமா இருக்காரு. ராகுல் காந்தி தெரியாத ஒரு ஆர்எஸ்எஸ் ஆமாம் ஆமாம் பல பேர் இருக்காங்க. இதை வட இந்திய தலைவர்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் திமுக நல்ல கூட்டணியில் இருக்கும்போது திமுக ஆதரவில் இந்தியா கூட்டணியில் பெரிய ஸ்ட்ரெங்க்தே தமிழ்நாட்டு எம்பிக்கள் தான். இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடி பழனிவேல் தியாகராஜன்கிட்ட நீங்கள் நட்பாக நடித்து பழகிறார். நட்பாக அதுலேயும் ஒரு கள்ளத்தனம் இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கே உண்டான கள்ளத்தனம். பழகி அத்தனை ரகசியங்களும் எடுக்கிறார். அத்தனை ரகசியங்களையும் எடுத்து பொது வெளியில் அடிக்கிறார். இதுக்கு என்ன நோக்கம்? இந்தியா முழுக்க லஞ்சம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் நோக்கம் அல்ல. திமுகவை காலி பண்ணணும். இது யாருடைய நோக்கம்? ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம், காங்கிரஸ் நோக்கம் அல்ல. இந்த ஆர்எஸ்எஸ் நோக்கத்தை காங்கிரஸில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி மூலம் செயல்படுத்துகிறாங்கன்னா காங்கிரஸுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்குன்னு நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். காங்கிரஸுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கு. ராகுல் பிரதமராகணும்னு விரும்புகிற திமுகவை பிரவீன் சக்கரவர்த்தி காலி பண்ணுறாருன்னா இது யாருடைய மூளை? ஆர்எஸ்எஸ் மூளை தான். கடைசியாக நிதியமைச்சராக இருந்தவர் கடைசி பெஞ்சுக்கு போயிட்டார். ஐடி மந்திரியாக ஆளே இல்லை. காரணம் ஆர்எஸ்எஸ் அவர் எதிர்க்கிறார். ஜக்கியை எதிர்க்கிறார், லஞ்ச லாவணத்தை எதிர்க்கிறார், ஊழலை எதிர்க்கிறார். இதான பிடிஆர் என்ன ஃபைனான்ஸில் லீக்கேஜ் இருக்குங்கிறார். அப்போ திமுக பிடிஆரை வைத்திருக்க விரும்பலைன்னா ஆர்எஸ்எஸ்ஐ பாய்த்துக்கொள்ள விரும்பவில்லை தான் இதை எடுத்துக்கணும். இந்த அரசியலில் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா மீண்டும் திமுகவை பலவீனமாக்கணும். காங்கிரஸை பிரித்து எடுத்துட்டா முஸ்லீம் வாக்கு சிதறும். காங்கிரஸ் ஜெயிக்கணும் நோக்கம் இல்லை பிரவீன் சக்கரவர்த்திக்கு. தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணிகள் வராமல் தனியாக நிற்கிது. கிறிஸ்தவர் ஓட்டு 3.5% ஓட்டு திமுகவிலிருந்து கண்டிப்பாக பிரித்து எடுக்கப்பட்டு விஜய்க்கு போயிடும். 2021 40 லட்சம் ஓட்டு சைமனுக்கு கிடைச்ச ஓட்டு முழுக்க லாபி பண்ணது யார்? ஜான் ஆரோக்கியசாமி. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி யார்கிட்ட இருந்தார்? சைமன் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைன்னு தான் சொல்லுவார். யார்? ஜான். இந்த கர்த்தருடைய பிள்ளை, இந்த சைமன் கர்த்தருடைய பிள்ளை, 2 கர்த்தர் பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவ மிஷினரிகள் பணம் கொடுத்து ஓட்டு போட்டான். அதுதான் அவருடைய 40 லட்சம் ஓட்டு. இப்போ அந்த 40 லட்சம் ஓட்டு யாருக்கு வந்துடுது? ஜோசப் விஜய்க்கு வந்துடுது. அதை எப்படி நம்பி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 40 லட்சம் பேரும் அவர்களுக்கு தன்னுடைய இயேசு குழந்தைகள் அதுதான் தகுதி. ஜான் ஒரு ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் ஒரு அதிகாரத்துக்கு வரணும், ஒரு ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் வரணும். இது இயற்கையாகவே அந்த சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கு இருக்குல்ல. அப்போ கண்டிப்பாக அந்த உணர்வு உள்ளே போகும்போது திமுக ஆதரவு எண்ணம் வெளியேறிது. அதனால் 3%, 3.5%, 6.5 கோடி வாக்கு, 13, 18, 20 லட்சம் ஓட்டு இருக்குது. 10 லட்சம் ஓட்டு போனால் திமுக லாஸ் தானே? பாதி போட்டுங்க, திமுகவுக்கு லாஸ் தானே? காங்கிரஸும் தாவேக்கோட போனால் முஸ்லீம் வாக்கு 14%, அது ஒரு 5% போட்டுமே, திமுக வீக் தானே? இதுதான் பாஜகவுடைய அசைன்மெண்ட், ஆர்எஸ்எஸ் அசைன்மெண்ட்டு. இந்த அசைன்மெண்ட்டை துரிதப்படுத்துகிற ஆட்கள் தான் மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.